வீர தீர சூரா இந்த படத்தோட ஒன்லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன எப்படி சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாக பேசணும்னு நினைக்கிறேன். அண்மையில் வந்த நிறைய படங்கள் விக்ரம் அவருக்கு கை கொடுக்கல. ஆனால் அவரோட நடிப்புக்கு இனிமேல் பஞ்சமும் கிடையாது. அதுக்கு வந்து அவர் ஒரு கிராஃபும் போட்டது கிடையாது. நீ வந்து என்கிட்ட ஒரு கதை அப்ரோச் பண்ணால் அதுக்கு என்னால் ஃபிசிக்கலாக மென்டலாக எவ்வளோ வந்து என்னால் உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம். ஆனால் அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு டேரக்டர் சிக்கவே இல்லை. இப்போ ஆஃப்டர் அன்னியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம். அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி எஸ்யு அருண்குமாரோட டைரக்ஷனுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு நடிகராக இந்த இடத்துல நம்ம சியான் விக்ரம் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான காம்போவாக ஒரு பவர்ஃபுல்லான டீமாக ஒர்க் பண்ணியிருந்து அந்த பவர்ஃபுல்லான ஒர்க் எப்படிப்பட்ட அவுட்டாக வந்திருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் வீர தீர சூரன் பார்ட் 2 இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். வீர தீர சூரா அப்படின்றப்போ இதில் வந்து வீராவா இல்லை தீராவா சூறாவா எந்த பேரில் வந்து சியான் விக்ரம் பேருன்னு கேட்டிங்கன்னா எந்த பேருமே கிடையாது. வீரன் தீரன் சூரன் மூணுமே கலந்த ஒரு மனுஷன் தான் அவன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிவீல். பட் இதெல்லாம் தாண்டி ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடிசம், பிரச்சனை, வெட்டுக்குத்து இதெல்லாம் விட்டுட்டு குடும்பம், குழந்தை, ஒரு மல்லிகை கடை வச்சுட்டு ரொம்ப அமைதியான முறையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விக்ரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி, அவரோட மகனான கண்ணன், அவர்கிட்ட தான் வந்து விக்ரம் முன்னாடி வேலை பார்த்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் அதே ஊரில் ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கடை வச்சிருக்கவரோட ஒய்ஃப் காணாமல் போயிடுறாங்க. உடனே அந்த சிக்கன் கடை வச்சிருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு இந்த பெரியவர் மேலேயும் கண்ணன் மேலேயும் கேஸ் கொடுத்துட்றாரு. ஆல்ரெடி அவங்க மேலே கொலைகாண்டில் இருக்கக்கூடிய எஸ்பி, அதாவது எஸ்பி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா அவர்கள் இதை ஒரு சான்ஸாக வச்சு அவங்கள என்கவுண்டரில் போட்டு தள்ளிடணும். அதுவும் இந்த நைட்டுக்குள்ளே விடியறதுக்குள்ளே. ஏன்னா வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கும். விடிஞ்சிட்டா அவங்க வந்து இப்போ கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடுவாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. விடியறதுக்குள்ளே இவங்களை என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம், என்ன என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த எஸ்ஜே சூர்யா போட்டு தள்ளிடுவோம், சரண்டர் பண்ணுறதுக்கு ஆளை ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடிய பணம் வசதி படைத்த பெரியவரும் அவரோட பையன் கண்ணனும் ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து மாட்டிக்கிற விக்ரம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் இவங்க கூப்பிட்டு நீ எஸ்ஜே சூர்யா போட்டு தள்ளுன்றாங்க, எஸ்ஜே சூர்யா கூப்பிட்டு நீ அவங்கள போட்டு தள்ளுன்றாரு. நம்ம விக்ரம் யாரை போட்டு தள்ளினாரு, எப்படி இந்த பிரச்சனை விட்டு வெளில வந்தார், விடியறதுக்குள்ள என்ன நடக்குது, இதெல்லாம் தாண்டி விக்ரம் வந்து திருந்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச அந்த ஒரு சூர சம்பவம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை வச்சிருக்கக்கூடிய ஒரு படம் தான் வீரதீர சூரன். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் நகர்ற விதம். யாரும் வந்து இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போயிடுவோம், டிக்கெட் எடுத்துட்டு படம் என்னடா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் தானடா ஓடும், இல்லைனா வந்து டைட்டில் தானடா ஓடும் அப்படிலாம் யாரும் போயிடாதீங்க. படம் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்தே கதையை நகர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே கதை நகருது. எந்த ஒரு ஃப்ரேமும் அன்வான்டே கிடையாது, எந்த ஒரு சீக்வன்ஸும் அன்வான்டே கிடையாது. ஒரு ஃப்ரேமும் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இருக்கு. எஸ்யு அருண்குமார் நான் வந்து இந்த படம் முடிச்சுட்டு வர்றப்ப சொன்னேன், அதாவது ஒன்ஸ் அகைன் யூ நெயில் த ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எல்லாம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க, பார்ட் 1 பண்ணாமல் அதிமேதாவியா அப்படின்னாங்க. நான் அதிமேதாவி தாண்டா அப்படிங்கிறத அவர் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமை வச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தோணுச்சு. ஏன்னா அவருக்கு என்ன தோணுமோ அதை நம்ம வாங்குறதை விட்டுட்டு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோவாக மாற்றணுங்கிறது எஸ்யு அருண்குமார் ரொம்ப காம்ப்ரமைஸே இல்லாமல் இருந்திருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிங்கிள் நைட்டுக்குள்ளே மேக் பண்ண ஒரு விதம், அது நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் சொல்லப்போனால் இன்னும் நிறைய கிராமங்களுக்குள்ளே போனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. போலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் கேங்ஸ்டர் ஆகுது, சண்டை போட்டால் யாராக இருந்தாலும் பண்ணிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ஒன்று வச்சிருக்கேன். அந்த ஃப்ளாஷ்பேக் எடுத்து நகர்ந்து போன விதம், இது வந்து ப்ரெசென்ட்டில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங்லாம் எஸ்யு அருண்குமார் பயங்கரமாக வச்சிருந்தார். ஸோ இந்த படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த படத்தில் இருந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஒரு பக்கம் வந்து துஷாரா விஜயன், அவங்க வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் என்ன படத்தில் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு நடிப்பை கொட்டினாங்க. அவங்களுக்கு என்ன படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம வீரதீர சூராவை கண்ண முடிச்சு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. ரொம்ப கிரிஞ்சாக ஓவர் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. படம் எங்கேருந்து நவுது, அவங்க எந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அந்த படத்துக்கு லிட்டரலி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சூரஜ் இன்டர்வியூவில் வந்து விழுந்து விழுந்து காமெடி பண்ணார். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. சூரஜ் வந்து இன்டர்வியூவில் நம்ம பார்த்தா அந்த ஃபன்னான டோனே கிடையாது. படம் முழுக்க டென்ஷன். ஒரு கட்டத்தில் என்னை விட்டீங்கன்னா ஸ்க்ரீனை பிச்சுன்னு உள்ளே போய் அவரை போட்டு தள்ளிடுன்ற மாதிரியான ஒரு எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிங்காக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ரவி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருந்த ஒருத்தவர் பெரியவர். ஸோ அந்த ஒரு கேரக்டருமே பயங்கரம். பிள்ளைக்கு ஒன்றா வந்து அப்பா எந்தளவு இறங்கி வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். அண்ட் ஃபைனலாக நடிப்பு அரக்கன் நம்ம எஸ்ஜே சூர்யா. நம்ம பார்த்துருப்போம் அவரோட எல்லா படத்துலையும் என்னடா பண்ணீங்க ஊன்னு கத்திட்டே இருப்பார். அதெல்லாம் கிடையாது. ஷட்டிலாகவே ஒரு மனுஷன்ட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸில் எப்படி வாங்க முடியும் அந்த வெஞ்சன்ஸ். அதுவும் அந்த என்கவுண்டர் பிளான் போடுறப்பெல்லாம் ஒரு டைலாக்ஸ் ஒன்று இருக்கும். தேட்டரில் போய் எல்லாம் பாருங்கள். அந்த சீன் வந்து ஒருத்தன் உள்ள அவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு அந்த வன்மத்தை கோபமாக கக்காமல் அதை அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, போதையை அனுபவிக்கிறான்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் போதையை போட்டால் சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் போதையை போட்டால் படுத்துவாங்க, ஆனால் ஒரு சில பேர் போதையை போட்டு அப்படியே நிதானமாக பார்ப்பாங்க. அது மாதிரி
இவர் என்ன பண்ணுறாருன்னா வன்மத்தை வந்து கோவமாக காட்டலை, அதே மாதிரி துரோகமாகவும் காட்டலை, அதை அப்படியே என்ஜாய் பண்ணுறாரு. நான் ரசிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, அப்படியே விட்டுருவோம். ஏன் வந்து விக்ரம வீரதீர சூரா ஏன் வந்து அந்த டீசரு ட்ரைலரு ஸ்னீக் பீக்லலாம் அப்படி காட்டுறாங்க, அவ்வளோ பவர் பேக்கடாக இருக்காரான்னு கேட்டால் மனுஷன் அவ்வளோ பவர் பேக்கடாக தாங்க இருக்கார். அவர் காட்டின விதம் இருக்குல்ல, அவர் காட்டின விதமே அவர் 4 பேர் அடித்தா நம்புகிற மாதிரியான ஒரு விதம் தான். நல்ல ஒரு சம்பவக்காரன், நேர்த்தியான சம்பவக்காரன். ஒரு சம்பவத்தை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஒரு ஸ்கெட்ச் எப்படி போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. உள்ளே யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், பொருள், கிழங்கு, துப்பாக்கி அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், அவங்க யூஸ் பண்ண பொருள், கண்டினியூட்டி, ஒரு விஷயம் எங்கே இன்னொரு இடத்துல போய் முடியுது, எப்படி இந்த விஷயத்தை இங்கே பாசிபிள் பண்ண முடியுதுங்கிறது ஸ்டார்டிங்லேயே அவங்க கொடுத்த விஷயம் அப்படின்றது உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம எஸ்வி அருண்குமாருக்கு சொல்லியே தான் ஆகணும். வேறு மறக்கவே முடியாது. ஏன்னா அவரோட ரைட்டிங்கும் அவரோட மேக்கிங்கும் இல்லை அப்படின்னா இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கா, நம்ம விக்ரம் பற்றி பேசுவோமே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவரோட ஆக்டிங் வந்து 4 பேர் அடித்தா நம்புற மாதிரி இருக்குன்னு. அப்படியாப்பட்ட வாய்ஸு ஓகே, நம்ம வந்து மாசை காட்டக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சது, டேரக்டரும் தெரிஞ்சது. அந்த மாசை வாங்காமல் அந்த கிளாஸ், அந்த ஷட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த இடத்துல இறங்கி போகணும், எங்கே ஏறி போகணும், ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான முக்கியத்துவம் அப்படிங்கிறதுலாம் விக்ரம் நடிப்பாக வெளிப்படுத்தியிருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சொல்லப்போனால் விக்ரமுக்கு 100% ஒரு கம்பேக்கான ஃபிலிம் தான். இதை வந்து சொல்லும்போது நிறைய பேருக்கும் அவர் ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி, பட் சினிமான்னு சொல்கிறப்போ விக்ரமுக்கு ஒரு கம்பேக்கான ஃபார்ம். அதுவும் கிளைமேக்ஸில் தூள் படத்தில் வந்துருமா, சிங்கம் போல் நடந்து வர எங்கே பிராண்டின்னு அந்த பாட்டை போடுறாங்க, நமக்கு ஒரு பக்கம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஆகுது. தூள் பட விக்ரமை பார்த்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருந்ததுங்க. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe our channel.